ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 3 வத்தல் சேர்த்துக்கிறேன். 4 பூண்டு தோல் உரிச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 7 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு தக்காளி பழம் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா என் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணி நான் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா முள்ளங்கிலேருந்து தண்ணி வெளியே வரும், அந்த தண்ணியெல்லாம் வற்றி முள்ளங்கி நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் முள்ளங்கியோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், இந்த அளவுக்கு முள்ளங்கி நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நான் அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இல்லை, எந்த எண்ணெய்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த முள்ளங்கியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சம் முள்ளங்கி ஒட்டியிருக்குள்ள அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் ட்ரை பண்ணோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.